வணக்கம் மக்களே, நான் உங்க கோகுல். அந்த பயம் இருக்கணும் அப்படின்ட்டு டிவிக்கு தொண்டர்கள் ரசிகர்கள் இப்போ வந்து அவங்களுடைய கருத்துக்களையும் அவங்களுடைய வீடியோஸும் வந்து ஷேர் பண்ணிட்டு வராங்க. எதனாலன்னு பார்த்தோம்னா TN 2026 அப்படின்ட்டு ஒரு படத்துடைய டீசர் வந்து வெளியாகி இருந்தது. அந்த படக்குழு வந்து ரீசெண்டா பிரஸ் மீட் வந்து கொடுத்திருந்தாங்க. அந்த பிரஸ் மீட்ல வந்து விஜய் அவர்களை பற்றி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பேசியிருக்காங்க ஓப்பனா. ஆனால் தான் டிவிக்கு தொண்டர்கள் ரசிகர்கள் அந்த பயம் இருக்கணும் அப்படின்ட்டு அவங்களுடைய சில பதிவுகளையும் வீடியோஸையும் ஷேர் பண்ணிட்டு வராங்க. அதே சமயத்துல வந்து என்டிகே கட்சியை சார்ந்திருக்கக்கூடிய சாட்டை துரைமுருகன் அவர்கள் வந்து விஜய் அவர்களை வந்து புதுச்சேரியில பேசினாரோ அதே மாதிரி நடிச்சு காமிச்சு அவர் வந்து சாட்டை துரைமுருகன் அவர்கள் பேசக்கூடிய விஷயங்களை வச்சு உன்னை யாரெல்லாம் யார் மதிக்கிறாங்க, நீ எல்லாம் இப்படி பேசினா உங்களுக்கு நிறைய ஓட்டு வந்துருமா அப்படின்ட்டு ஏகப்பட்ட கருத்து மோதல்கள் போயிட்டு இருக்கு என்டிகே வர்சஸ் டிவிகே அப்படின்ற அரசியல் களத்துல என்ன நடந்திருக்குன்றத ஒன் பை ஒன்னா உங்ககிட்ட சொல்லிடுறேன். அதாவது ரீசெண்டா நம்ம கேள்விப்பட்டிருப்போம் TN 2026 அப்படிங்கிற படத்தோடைய ஒரு டீசர் என்பது வெளியாகி இருந்தது. அதுல வந்து நட்டு நடராஜன் அவர்கள் அவர் தான் TN 2026 படத்துல லீடிங் ரோல்ல நட்டு நடராஜன் அவர்கள் வந்து நடிச்சிட்டு வர்றாரு. அவர் அதுல வந்து பார்ப்பதற்கு முழுக்க முழுக்க விஜய் அவர்கள் அரசியல் களம் புகுந்த பிறகு எப்படி ஒரு லுக்ல இருப்பாரோ அதே லுக்ல தான் அவர் நட்டு நடராஜன் அவர்கள் வந்து TN 2026 படத்துல வந்து இருக்காருங்க. ஸோ இதெல்லாம் வச்சுதான் இந்த படம் வந்து விஜய் அவர்களுக்கு எதிரானது. அந்த டீசர்ல வந்து வரக்கூடிய கருத்துக்கள், அதுல வரக்கூடிய சில விஷயங்கள் எல்லாமே விஜய் அவர்களுக்கு எதிராக தான் இருக்கு, ஒண்ணு கூட அதுல பாசிட்டிவா இல்ல அப்படின்ட்டு பல சர்ச்சைகள் வந்து போயிட்டு இருக்கு. அதுக்கேற்ப அவர் டிவிகே தொண்டர்கள் ரசிகர்கள் விஜய் அவர்களுடைய அபிமானிகள் இருப்பாங்க இல்லையா, அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா இந்த படம் வெளியே வரட்டும், யார் போய் பார்க்க போறாங்க இந்த படத்தை, இந்த பராசக்தி படத்துக்கு வந்து என்ன நடந்ததோ அதே மாதிரிதான் இந்த படத்துக்கு வந்து நடக்கும், யாருமே நாங்க வந்து பார்க்க மாட்டோம். ஸோ இவங்க வந்து விஜய் அவர்களை எதிர்த்து இப்படியெல்லாம் காட்சிகள் எடுத்தா நாங்க எப்படி போய் பார்ப்போம் அப்படின்ட்டு அவங்களுடைய எதிர்ப்புகளை வந்து பதிவு பண்ணிட்டு வராங்க. ரீசெண்டா இந்த TN 2026 படக்குழு வந்து ஒரு பிரஸ் மீட் வந்து கொடுத்திருந்தாங்க. அதுல வந்து பிரஸ் வந்து பல கேள்விகளை வந்து அடிக்கிட்டு இருந்தாங்க. அதுல வந்து அந்த படக்குழு வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, விஜய் அவர்கள் வந்து ஒரு சிங்கம் மாதிரி, அவரை எதிர்த்து ஏன் இந்த மாதிரி எல்லாம் நாங்க வந்து படம் எடுக்க போறோம், இது வந்து வேற ஒருத்தரை நினைச்சு எடுத்திருக்கக்கூடிய படம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அதற்கு ஒரு சிலர் வந்து டீகோட் பண்ணிட்டு வேற ஒருத்தவங்கன்னா விஜய் அவர்கள் மாதிரியே ட்ரெஸ் இருக்கு, எல்லாமே விஜய் அவர்கள் மாதிரி இருக்கு, அப்ப வேற ஒருத்தவங்கன்னா இப்போ ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஜெகன்மோகன் ரெட்டி அவர்களை வச்சுதான் இந்த மாதிரி படம் எடுத்திருக்கீங்களா அப்படின்ட்டு பிரச்சனை இப்படி எல்லாம் திசை மாற்றப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. கட்டத்துல படக்குழு என்ன சொல்றாங்கன்னா, நாங்க வந்து விஜய் அவர்களை எதிர்த்தெல்லாம் இப்படி பண்ணல, விஜய் அவர்கள் வந்து எங்களுக்கு ரொம்ப நெருங்கியவர், அவர் ஒரு சிங்கம் மாதிரி அப்படின்ட்டு இது போன்ற விஷயங்கள் வந்து பதிவு பண்ணவே இப்ப டிவிக்கு தொண்டர்கள் ரசிகர்கள் அந்த பயம் இருக்கணும் அப்படின்ட்டு அவங்க வந்து ஏகப்பட்ட விஷயங்களை சொல்லி இந்த இடத்துல வந்து பல வீடியோஸையும் பல பதிவுகளையும் வந்து போட்டுட்டு வராங்க விஜய் அவர்களுக்கு ஆதரவாக. அதே சமயத்துல என்டிகே கட்சியின் சாட்டை துரைமுருகன் அவர்கள் வந்து ரீசெண்டா ஒரு கேம்பெயின்ல ஒரு மக்களை சந்திச்சு பேசக்கூடிய அந்த இடத்துல வந்து அவர் என்ன பண்ணியிருந்தாருன்னா, ரீசெண்டா விஜய் அவர்கள் வந்து புதுச்சேரியில போயிட்டு மக்களை சந்திச்சு வந்து பேசியிருந்தாரு. அந்த இடத்துல அவர் வந்து நிறைய விஷயங்களை வந்து பேசியிருந்தாரு, பாடி காமிச்சிருந்தாரு. அதெல்லாம் சாட்டை துரைமுருகன் அவர்கள் வந்து மக்களுக்கு முன்னாடி விஜய் அவர்கள் போலவே நடிச்சு அந்த இடத்துல வந்து ஏதோ காமெடி பண்ற பேர்ல அவர் வந்து பேசியிருந்தாரு. அவ எல்லாம் இப்ப வந்து சர்ச்சையாக மாறப்பட்டு வந்துகிட்டு இருக்குங்க. துரைமுருகன் அவரை வந்து எந்த அளவுக்கு அசிங்கமா திட்டணுமோ அந்த அளவுக்கு அசிங்கமா திட்டிட்டு இருக்காங்க. மீம்ஸ் பறந்துகிட்டு இருக்கு, திரள் நிதியம் சொல்லிட்டு இருக்காங்க, உனக்கெல்லாம் அடுத்தவங்க கூட ஒட்டி படைக்கிறதுக்கு தான் உனக்கெல்லாம் வேற என்ன உனக்கு தெரியும் அப்படின்ட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் அவரை எதிர்த்து பல பதிவுகள் வந்து போட்டுட்டு வராங்க டிவிகே தொண்டர்கள் ரசிகர்கள். அதே சமயத்துல பல சர்ச்சை கருத்துக்களை வந்து அவர் சாட்டை துரைமுருகன் அவர்கள் வந்து வச்சிருந்தாரு. அது என்னன்னா, இன்னும் கூடிய விரைவில் உங்களுடைய தலைவர் வந்து படத்துல நடிக்க வந்துருவாரு, நீங்க வந்து சுறா 2 எடுக்கலாம் அப்படின்ட்டு பல படத்தோடைய இந்த செகண்ட் பார்ட் வந்து எடுக்கலாம் அப்படின்ட்டு அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து இன்னமும் விஜய் அவர்களுடைய ரசிகர்களை வந்து ட்ரிகர் பண்ணி விட்டுருச்சு. ஸோ விஜய் அவர்களை வந்து எந்த அளவுக்கு விமர்சனப்படுத்தி பேசணுமோ அந்த அளவுக்கு சாட்டை துரைமுருகன் அவர்கள் வந்து விமர்சனப்படுத்தி பேசியிருந்தாரு. அதே சமயத்துல இப்ப ரீசெண்டா டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் வந்து இந்த வேட்புமனு தாக்கல் பண்ணாரு இல்லையா, பெரம்பூர்லயும் அதுக்கப்புறம் திருச்சி கிழக்குலயும். அந்த வேட்புமனிலேயே ஏகப்பட்ட குளறுபடிகள் இருக்கு, வயசை வந்து தப்பா போட்டிருக்கீங்க அப்படின்ட்டு இவை எல்லாத்தையும் சுட்டி காட்டி சாட்டை துரைமுருகன் அவர்கள் வந்து பேசியிருக்கிறது. ஏன்பா இந்த இடத்துல வந்து தப்பு நடக்கவே நடக்காத மனுஷனா இருந்தா என்னப்பா எல்லாத்தையும் நீ எதனா ஒண்ணு குற்றம் சொல்லி பேசிக்கிட்டே இருக்க, உனக்கு வேற வேலையா இல்லையா? விஜய் அவர்களை வந்து நீங்க வந்து எதிர்த்து பேசுறதுதான் உங்க வேலையா? நாட்டு நடப்புல எவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கு, ஆளும் தரப்பை வந்து எந்த ஒரு கொஸ்டினும் பண்ண மாட்டேற, நிறைய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டுல, அதை பத்தி எல்லாம் பேச உங்களுக்கு வேலையே இல்லையா? நீங்க என்ன தனியா எதனா காசு எதனா வாங்கியிருக்கீங்களா விஜய் அவர்களை எதிர்த்து பேச? இதுக்கண்டே நீங்க வந்து சுத்திக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்ட்டு பல கருத்துக்கள் வந்து சாட்டை துரைமுருகன் அவர்களை பார்த்து இப்போ டிவிகே தொண்டர்கள் ரசிகர்கள் வந்து அவங்களுடைய கருத்துக்களை வந்து பதிவு பண்ணிட்டு வராங்க. ரீசெண்ட் டைம்ல போயிட்டு இந்த என்டிகே கட்சியை சார்ந்திருக்கக்கூடிய நபர்களுடைய வீடியோஸ் எடுத்து பார்த்தோம்னா, இன்க்ளூடிங் சீமான் அவர்களுடைய வீடியோஸ் எடுத்து பார்த்தோம்னா முழுக்க முழுக்க விஜய் அவர்களை தான் டார்கெட் பண்ணிட்டு வராங்க. இதனால தான் டிவிகே தொண்டர்கள் ரசிகர்கள் வந்து சுத்தமா புரியவே இல்லை, நீங்க இப்படி பண்றதால என்னையா உங்களுக்கு ஆதாயம் இருக்கு, நீங்க வந்து டிஃபேம் ஆகிட்டு இருக்கீங்க, நீங்க இதுக்கு முன்னாடி வாங்கின ஓட்டு எல்லாமே பஸ்மமாக போகுது, ஒண்ணுமே இருக்கு வரப்போறது இல்லை இந்த மாதிரி நீங்க பண்றதால. ஒரு சில இந்த இளைஞர்கள் வந்து உங்க மேல வந்து நல்ல நம்பிக்கை வச்சிருந்தாங்க. நீங்க இப்படி எல்லாம் பேசவே என்ன இவங்க வேலை வெட்டி இல்லாம எப்ப பார்த்தாலும் விஜய் அவர்களே பேசிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு விஜய் அவர்கள் மேலதான் ஆதரவு அலை என்பது எழுந்துகிட்டு இருக்கு. நீ உங்க மேல வந்து வெறுப்புணர்வு என்பது ரொம்ப அதிகமா போயிட்டு இருக்கு அப்படின்ட்டு என்டிகேவை சார்ந்து இருக்கக்கூடிய நபர்களையும் அப்படி விஜய் அவர்களை எதிர்த்து பேசக்கூடிய நபர்களையும் டிவிகே தொண்டர்கள் ரசிகர்கள் மட்டும் இல்லாம ஒரு சில இந்த இணையவாசிகள் இன்ஃபுளுசர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களே சொல்ல ஆரம்பிச்சாங்க வேற வேலை இருந்தா போய் பாருங்க அப்படின்ற மாதிரி தான் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா தமிழ்நாட்டுடைய சட்டமன்ற தேர்தல் என்பது ரொம்ப தூரம் கிடையாது, வந்துருச்சு. அப்படி இருக்கும்போது மக்களுக்கு என்ன தேவையோ அதை பேசணும்.
அதே மாதிரி இந்த மாதிரி ஆளும் தரப்புல இருக்கக்கூடிய அரசாங்கம் ஏதாச்சும் மக்களுக்கு வந்து சரியா பண்ணலன்னா அதை பத்தி பேசணும். அதுதான் இந்த இடத்துல வந்து மக்களுக்கு மத்தியில வந்து வரவேற்கத்தக்கது, போற்றத்தக்கது. அதை விட்டுட்டு விஜய் அவர்களை தாக்குறதால இவங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லைன்றது வந்து இந்த இடத்துல வந்து ஓப்பனாவே டிக்ளேர் பண்ணிடலாம். எனிவேங்க, இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க என்னோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க.